ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான தகவல். நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 என அனைவருக்கும் அறிவித்த பிறகு வெளியான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு அது அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 என அறிவித்த பிறகு அனைத்து கேட்டகரிக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லா கேட்டகரின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும்தான் எல்லா கேட்டகரிக்கும். பிசி, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, ஓசி எல்லா கேட்டகரிக்குமே. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் டெட்டு பேப்பர் 1ஓட ரிசல்ட்ஸு. இது கிட்டத்தட்ட ஒரு 18 பேஜுக்கு இருக்குது. உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கேண்டிடேட்டோட கம்யூனிட்டி என்ன, பிடபிள்யூ எஸ்ஆர் நோவா, பிடபிள்யூட கேட்டகரி என்ன, மார்க் என்ன, ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் 60 மார்க்கில் இருந்து மார்க் எடுத்தவங்க எல்லாருமே குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்தம் 18 பேஜுக்கு இருக்குது. பொறுமையாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஒவ்வொன்றிலையும் பாருங்கள். ரெஜிஸ்டர் நம்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க. இது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இது வெப்சைட்லேயும் அவைலபிளாக இல்லை அப்படின்றீங்க. டவுன்லோட் பண்ண முடியலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். இது முடிஞ்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து டெட்டு பேப்பரோட லாங்குவேஜில் வந்து தமிழ். சரிங்களா? கிட்டத்தட்ட 598 பேர் குவாலிஃபை இருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சோசியல் சயின்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது. இது டெட்டு பேப்பர் 1ஓட ரிசல்ட்ஸு. லாங்குவேஜ் தெலுங்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் குவாலிஃபை இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து இது வந்து பார்த்தோன்னா டெட்டு பேப்பர் 1ஓட ரிசல்ட்டு லாங்குவேஜ் மலையாளம். இதில் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அதான் இது மலையாளம். இது பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். டக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாம். அடுத்து வந்து லாங்குவேஜ் உருது. டெட்டு பேப்பர் 1 ரிசல்ட்டு. லாங்குவேஜ் வந்து உருது. 5 கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து டெட்டு பேப்பர் 2 சப்ஜெக்ட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. லாங்குவேஜ் தெலுங்கு. லாங்குவேஜ் தமிழ் இன்னும் நம்ம பார்க்கல, அதை அடுத்து காட்டுறேன். இது தெலுங்கு லாங்குவேஜ். இதில் ஒரு 5 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், இப்போ காட்டுற பாருங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட தமிழ் லாங்குவேஜ். இது ஒரு 15 பேஜுக்கு இருக்குது. சரிங்களா? பேப்பர் 2ல் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்களா? ரோல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே ஃபுல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வியூ பண்ண முடியும். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட மிஸ் ஆகிடும். அப்படியே பார்த்துக்கோங்க. மொத்தம் இது 15 பேஜுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 60 மார்க் நான் அனௌன்ஸ் பண்ண பிறகு. ஒருவேளை இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலைன்னா நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை இருப்பாங்க. ஏதோ ஒரு 10% கூட பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு ரேஷியோ கரெக்டாக இருக்குது. 518 பேர் குவாலிஃபை இருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் பிடிஎஃப் வேணால் கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.